பேசாம உட்காந்துருக்கா? வேணுக்குனே உட்காந்துருக்காளோ? என்னடே சின்ன பண்ண? அதான் கூப்பிட்டீங்களா அத்தை? கூப்பிட்டீங்க லாவா? வீட்ல ஒரு பெரிய பொம்பளை வந்து காட்டு கத்திட்டு இருக்கேன். எனக்கு ஒரு மரியாதை இல்ல. என்ன நினைச்சிட்டு இருக்க மனசுல? நான் யாரத்தான் நினைக்க போறேன்? சிம்புவையும் தனுஷையுமா நினைக்க முடியும்? அதான் கரகம் கல்யாணம் ஆயிடுச்சுல, உங்க பிள்ளையை தான் நினைக்க முடியும். என்னடே ரொம்ப தான் சலிச்சுக்கிற? என் பிள்ளை இருக்க அழகுக்கும் நிறத்துக்கும் எங்கெங்களாமோ அவனுக்கு பொண்ணு பார்த்தேன். எப்படி இல்லாமோ அவனை வாழ வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். என்ன கிறகமோ இப்படி கண்முன்னு தெரியாம போய் பாலங்கணத்துல போய் விழுந்துட்டான். எத்த உங்க பிள்ளைக்கெல்லாம் நான் கிடைச்சதே பெரிய விஷயம். நான் கிடைச்சதுக்கு நீங்களும் உங்க பிள்ளையும் புண்ணியம் பண்ணியிருக்கணும். ஆமா ஆமா ஆமா, இவ பெரிய எலி செத்து போச்சு மகாராணி பாரு. இவ கிடைக்க புண்ணியம் பண்ணியிருக்க. எலி செத்து போச்சு மகாராணியா? ஓ ஓ ஓ எத்த அது எலி செத்து போச்சு மகாராணி இல்ல, எலிசபெத் மகாராணி. தெரிஞ்சா பேசுங்க. அதெல்லாம் எனக்கு தெரியும். நீ முதல்ல எந்திரிச்சு இந்த நியூஸ் பேப்பரை போய் அடுப்பாங்க எல்லா செல்ஃபியும் போடு. அப்படியே முட்டை வச்ச கோழி மாதிரி உட்காந்து இருக்காம எந்திரிச்சு வேலையை பாரு போ. சி கிளவி, ஒரு 10 நிமிஷம் சும்மா உட்காந்துடக்கூடாது. அப்படியே கழுகுக்கு மூக்கு வெறுத்தாப்புல வந்துடும். அப்படியே வரவில்லை எனத்தையாவது எடுத்து அக்குள்ள வச்சுட்டு இந்தாடியே இந்தா இதை பண்ணு அப்படியே வந்துடுது. கிளவி இரு, ஒரு நாள் உன்னை மூட்டை பூச்சியை போட்டு நசுக்கிற மாதிரி நசுக்கிறேன். எந்திரிச்சியா? எந்திரிச்சிட்டேன்.